என் பாதையில் பாடுபடவும், இறைவனுடைய பாதையில் பாடுபடவும், என் பொருத்தத்தை நாடியும் நீங்கள் புறப்பட்டிருந்தால். இப்ப சொல்றான், புறப்பட்டு எங்க போறது? கோயிலுக்கு போறத, புண்ணியஸ்தலத்துக்கு போறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரியா? அதுக்கு இல்ல. புறப்பட்டு இருந்தாலும் வாழ நீங்கள் விரும்பி இருந்தாலும், நீங்க வாழ விரும்புறீங்களா? இந்த உலக வாழ்க்கைய நீங்க வாழ விரும்புறீங்களா? என்னுடைய பாதையில் பாடுபடவும் என் பொருத்தத்தை நாடியும் நீங்க புறப்பட்டிருந்தால், காரியம் செய்யறதுக்கு கிளம்புறீங்க இல்லையா? என் வேலை செய்ய கிளம்புறீங்க இல்லையா? புறப்பட்டிருந்தா எதுக்காக கிளம்புறீங்க? வாழ்றதுக்காக இல்லையா? என் பாதையில் பாடுபடவும் என் பொருத்தத்தை நாடியும் நீங்கள் புறப்பட்டிருந்தாங்கிறது இறைவாக்கு. இறைவன் அறிவிக்கின்றால், நீங்கள் எந்த எண்ணத்தோடு, நல்லெண்ணத்தோடு நீங்கள் வாழ விரும்பி அந்த காரியத்தை செய்ய நீங்கள் கிளம்பி இருந்தால், உங்கள் வாழ்க்கையை விரும்பி இருந்தால், என் பாதையில் பாடுபடவும், இதை நியாயமும் அமைதியும் பொறுமையோட ஒரு காரியம் செய்வதா என் வாழ்க்கையில் பாடுபடவும். என்னுடைய பாதையில் பாடுபடுறது அப்படின்னா அமைதியும் பொறுமையோட நல்லெண்ணத்தோட நீங்க வாழ விரும்பும் போது ஒரு சின்ன போராட்டம் எல்லாருக்கும், அந்த வாழ்க்கையை நீங்க விரும்பி என் பொருத்தத்தை நாடியும் நீங்கள் புறப்பட்டிருந்தால், இப்போ நீங்கள் மறைத்து வைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதும் நான் நன்கு இருந்தவன். நீங்க செய்யக்கூடிய பல காரியம் மற்றவங்களுக்கு தப்பா தெரியும். இவங்களா முடிவு கட்டிக்கிறாங்க, இவங்களா நல்லவங்க, நாங்களும் இவங்களை ஒதுக்கி வச்சிருக்கோம். யாருக்கும் பிரச்சனையும் அதை ஊர் பிரச்சனையா மாத்தி செஞ்சுருப்போம். ஆனா நீங்க பேசுறீங்க அவங்க கிட்ட, ஊர் மரம் சொன்னது இவர் சேர்ந்து தர அப்படின்னு இல்ல. இதை இப்ப நமக்கு சொல்றான், நீ மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்துவது நான் அறிந்தவன் சொல்ற. நீ நல்லெண்ணத்தோட செய்றீங்கிறத எனக்கு தெரியும்னு இறைவன் அறிவிக்கிறான். நீங்க மனசுல என்னடா நான் நல்லதான் நினைக்கிறேன், எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்களே அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் வரவே நமக்கு நல்ல விதமா நம்ம இருக்கும்போது, எல்லாரும் தப்பா பேசும்போது, வீட்டுல இருக்கவங்களே தப்பா பேசும்போது நீங்க சரியா தான் இருக்கிறீங்க. ஆனா அவங்க தப்பா அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு இல்லையா, சொல்லியிருக்கிறாங்க. அதை கொண்டு அவங்க சொல்லும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? நான் நல்லதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப இறைவன் சொல்றான், அப்ப அந்த இடத்த சொல்றான், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்து வைப்பதையும் நான் அறிவேன்னு சொல்றேன். அப்ப நீ எப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரியும்பான்னு சொல்ற. என் பொறுத்து தானே நீ வாழ விரும்புற, நல்ல மனுஷனா தானே எடுக்கணும் விரும்புற. அப்புறம் இந்த மக்களை பத்தி நினைக்கிறேன், இவங்கதான் அக்கிரமம் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். நான் உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கேன், நீங்க மறைக்கிறதையும் வெளிப்படுத்துறது எனக்கு தெரியும். அப்போ நாம எப்போ நான் பண்றது சரியா இருக்கு எனக்கு தெரியுது, ஆனா எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க, தப்பா நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கும் போது இறைவன் அறிவிக்கின்றால், நீங்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் நான் அறிவேன். என் பொருத்தத்தினால வாழ்றீங்க, நல்ல வாழ்க்கை வேணும்னு கேட்டீங்க, விரும்புனீங்க, இறைவன் தான் கேட்கறீங்க. இப்ப அவன் சொல்றா, நீங்க மறைச்சு வைக்கிறத நான் வெளிப்படுத்துறதையும் எனக்கு தெரியும். இந்த மக்கள் சொல்றதை கேட்டுட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த மக்கள் உண்மையை உணராதவர்கள். மேலும் உங்களில் எவர் இதை செய்கிறாரோ அவர் நேர்வழியை திட்டமாக தவறு விட்டு விட்டார். அப்ப யார் என்ன செய்யறாப்போ, இறைவனுக்கு பகையானவர்கள் நண்பனா எடுத்துக்கிட்டீங்க, ஒரு மனுஷனையே வெறுக்கிறீங்க, நல்லத்தனம் இருந்தா கூட வெறுக்கிறீங்க. இதையெல்லாம் யார் செய்வாரோ அவர் திட்டமாக நேர்வழியை தவற விட்டு விட்டார். நம்முடைய நிலையில நமக்கு என்ன வேணுங்கிறத அவன் அறிவிக்கிறான். அவன் இறைவன் எப்பொழுதும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறான் புரிஞ்சுக்கங்க. நம்ம தான் கவனிக்காம இருக்கிறோம். ஏன்னா எனக்கு பிரிச்சு காட்டவே இல்லை.